ஹீரோயின் ஒரு காமிக் ரைட்டரு. ஸோ காமிக்ல எல்லா கேரக்டருமே ட்ரா பண்ணி ஒரு காமிக் எழுதக்கூடிய வல்லமை படுத்த நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட உட்காந்து காமிக்கை தான் எழுதிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு டேட் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்க. இப்போ அதே காமிக், அதாவது நம்ம ஹீரோயின் எழுதுற காமிக்கு ஹீரோக்கு உசுறு போல இருக்கு. ஹீரோ கார்ல வந்துகிட்டே அந்த காமிக்கை படிச்சு பார்த்துக்கிட்டுப்பா இந்த காமிக் எழுதுறவங்க யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டே ஹீரோ அவனுடைய ஆபீஸ்க்குள்ள நுழைய இப்ப பின்னாடியே வந்த செக்ரட்டரி, பாஸ் உங்களுக்கு இன்னைக்கு அது இன்னைக்கு இது இன்னைக்கு அங்க போனோம் இன்னைக்கு இங்க போனோம்னு சொல்ல கடுப்பாய் நம்ம ஹீரோ இங்கப்பா எனக்கு எல்லாமே தெரியும், இன்னைக்கு உனக்கு டே ஆஃப் கொடுக்குறேன், தயவு செஞ்சு என் பின்னாடி வரதை ஃபாலோ பண்றது ரிப்பார்ட்னு சொல்ல செக்ரட்டரியும் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்ல. ஸோ இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா குரூப் டேட்டிங் மாதிரி போல இருக்கு. 4 பசங்க வர போறாங்க போல இருக்கு. அந்த 4 பசங்களை யாருமே ஹேண்ட்ஸமா இருக்கக்கூடாதுன்னு ஹீரோயின் வேண்டிட்டு இருக்கா. என்னடி பொண்ணுங்களாம் ஹேண்ட்ஸமா இருக்கணும் பசங்க தாண்டி வேண்டிப்பாங்க, நீ என்னடி இப்படி வேண்டிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் ஹேண்ட்ஸமா இருக்கிற பசங்களாம் எப்பயுமே வந்துட்டு ஏமாத்துவாங்கடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த 4 பசங்க வராங்க. ஆக்சுவலி இது பசங்க கிடையாது, எல்லாமே 40ஸ்க்கு மேலதான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்களெல்லாம் பார்த்துட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு நான் இல்லடா எனக்கு இந்த டேட்டிங்கே வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுனோட. ஆனா ஹீரோயினுக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காந்து நம்ம ஹீரோயின் எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நோய் இருக்கு. அவங்களுக்கும் ஹேண்ட்ஸமான பசங்களுக்கும் செட்டே ஆகாது. அது ஏன்றது நீங்களே போக போக தெரிஞ்சுப்பீங்க. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்க்கு வர வழியில ஒரு இடத்துக்கு போறாங்க பாருங்க. அப்ப ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை இடிச்சிட ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே விழுவற டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல பிடிச்சிட்டாப்ல. ஆனா ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வாந்தி எடுத்துடுறாங்க. இதுதான் ஹீரோயினுடைய நோயே. நம்ம ஹீரோயின் ஹேண்ட்ஸமான பசங்க யாரையாவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தலை சுத்தும், அவங்கள பார்த்தோன்னே வாந்தி எடுத்துருவாங்க. இதுதான் ஹீரோயினுடைய நோயே. என்ன ஒரு விசித்திரமான நோய் இல்ல. இப்ப ஹீரோயின் உட்காந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டர் காமிக்கோடைய போஸ்டர் ரெடி பண்ணும், நீ மட்டும்தான் ரெடி பண்ணல, சீக்கிரமா உட்காந்து ரெடி பண்ணுன்னு சொல்ல. இதுக்கு தான் ஹேண்ட்ஸமான பசங்களை பார்க்கவே கூடாது, அப்படி பார்த்தா என்னுடைய லைஃபே அன்னைக்கு வந்துட்டு காலி ஆயிடும், அன்னைக்கான நாளே எனக்கு போயிடும் சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளக்சுவேஷன் ஆகுது. என்னடா இது ஆஃபீஸ்ல ஃபிளக்சுவேஷன் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் போயிட்டு குடுகுடுன்னு ஒளிஞ்சிக்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே யாரா நீ திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பல் எடுத்து நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்க. ஏமா இப்படி போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது நீ தானே காலையில் எம்எல்ஏ வாந்தி எடுத்தியேன்னு சொல்ல ஹீரோயினும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ ஹேண்ட்ஸமான பையன் நமக்கு வாந்தி வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுட்டாங்க. வந்து குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு ஹீரோயினுடைய ஆஃபீஸ் டேபிளை பார்க்க ஹீரோயின் காமிக் எழுதி வச்சுட்டு அதை க்ளோஸ் கூட பண்ணல பலருக்கு குடுகுடுன்னு ஓடி இருந்திருக்காங்க. இப்போ அந்த காமிக்கை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஐயோ இது நம்மளுடைய ஃபேவரட் காமிக் ஆச்சு, இந்த காமிக்கை எழுதுறது இந்த பொண்ணு தானா, இப்போ வந்துட்டு இந்த ஆஃபீஸ்ல தான் இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுதா, ஐயோ ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். பிகாஸ் என்னன்றது நமக்கு அடுத்த சீன்ல தெரிய வருது. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயுமே நம்மளுடைய புது சிஇஓ வரப்போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள உள்ள ஹீரோடைய என்ட்ரி. ஏன்னா இந்த கம்பெனியோடைய புது சிஇஓ தான் நம்ம ஹீரோ போல இருக்கு. ஹீரோ பார்த்தோன்னே ஆபீஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் வாயை பொழந்துகிட்டு ஹீரோ பாக்குறாங்க. ஐயோ இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறாப்லன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஹேண்ட்ஸமா ஐயோ அப்ப நம்ம திரும்பியே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ பார்க்கவே இல்ல. ஹீரோ கிட்ட வேணும்னே வந்துட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் போயிட்டு வலிய பேச. ஆனா ஹீரோ எல்லாரையுமே பிடிச்சி திட்டி அனுப்பிச்சு விட்டுறான். ஏன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் ரூடானவன் தான். ஆனா நம்ம ஹீரோட பார்த்தோன்னே எங்க அந்த ரூட்னஸ் போச்சுன்னு தான் தெரியல. உட்காந்து இப்ப நம்ம ஹீரோயினோட காமிக்ஸை படிச்சு பார்த்துக்கிட்டே நமக்கு பிடிச்ச காமிக் ரைட்டர் இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க, ஐயோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காமிக்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோ அவனுடைய செக்ரட்டரி கிட்ட ஹீரோயினுடைய பயோடேட்டா வாங்கிட்டு வர சொல்லி எல்லா பயோடேட்டாவையும் பார்த்துட்டு இருக்க. ஓ இவங்க தான் வந்துட்டு நமக்கு பிடிச்ச காமிக்கை வந்துட்டு எழுதுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய காமிக் டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உட்காந்து இப்ப பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடி இன்னைக்கான போஸ்டர் ரெடி பண்ணிட்டியா, புது சிஇஓ வந்திருக்காரு, இந்த சிஇஓ தான் வந்துட்டு போஸ்டர் செலக்ட் பண்ணுவாரான்னு சொல்ல ஹீரோயின் தான் எங்க நேத்து நம்ம ஹீரோ பார்த்து மைண்ட் அடிச்சுட்டு ஹீரோ செருப்பால் அடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடிட்டாங்க இல்லையா, போஸ்டர் ரெடி பண்ணடி நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஆஃபீஸ்ல வந்துட்டு மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஸோ நியூ காமிக்கான போஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எல்லா போஸ்டையும் நம்ம ஹீரோ உட்காந்து பாக்குறான். பட் ஆனா அவனுக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் எப்படி பிடிக்கும், நம்ம ஹீரோயின் தானே அவனுக்கு பிடிக்கும். ஹீரோயின் வரைஞ்ச போஸ்டருக்காக தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் இந்த மாதிரி போஸ்டர் வரையிலன்னு சொல்லி ஹீரோக்கு தெரிய வருது. டக்குனு மீட்டிங்கை நம்ம ஹீரோ கேன்சல் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு மெயில் பண்றான். இந்த மாதிரி உன்னுடைய போஸ்டரை நீ நாளைக்கு ரெடி பண்ணி கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணி விடுறியான்னு மெயில் அனுப்ப. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த மெயிலும் ரிசீவ் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் டக்குன்னு அந்த மெயிலை பார்த்துட்டு ஓபன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா புது சிஇஓல எங்க திட்டிட்டு போறாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஏண்டி இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி, நீ உள்ள போயிட்டு பார்த்தாதானே உள்ள அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரிய வரும்,
வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இது மெயில ஓபன் பண்ண அந்த மெயில நாளைக்கு நீங்க போஸ்டர் சப்மிட் பண்ணுங்கன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் ஹாப்பி ஆயிட. இப்ப டக்குன்னு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னேன் நீ இந்த மாதிரி டிராயிங் வரையலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் தான் சிஇஓவை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு போல இருக்குடின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. ஐயோ அசிஸ்டன்ட் சேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கோட்டையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அசிஸ்டன்ட் கொஞ்சம் பாக்கிறதுக்கு அப்படி இப்படி தானே இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் ஹேண்ட்ஸமான பசங்களை பிடிக்காதே. இப்ப நைட்டு நம்ம ஹீரோயின் போஸ்ட் போடுறாங்க இந்த மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஆபத்து வந்துச்சு என்ன அசிஸ்டன்ட் சேன் தான் காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட இதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். ஏண்டா நான் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு நாளைக்கு போஸ்ட் அனுப்ப சொல்லி நான் மெயில் பண்ணா இவன் என்ன அசிஸ்டன்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கடுப்பாயிடுது. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சோ ஆபீஸை விட்டு வெளியே வராங்க பாருங்க. ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் நம்ம பாஸ் புது பாஸ் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் சரி ஓகே சும்மாவது கண்ணை மூடிட்டாவது பின்னாடி திரும்பி பாப்பமேன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவ்வளவுதான் ஹீரோயின் குடுகுடுன்னு ஹீரோ பக்கம் ஓட நம்ம ஹீரோயின் நம்ம பக்கம் தான் வரப்போல போல இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் மொயின்ற மாதிரி சைட்ல நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட ஓடிடுறாங்க. அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு உங்களோட வீசாட் ஐடி கிடைக்குமான்னு கேட்க அசிஸ்டன்ட் என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ நடுவுல போந்து ஏமா உனக்கு வேற வேலையே கிடையாதா அம்மா நீ எதுக்கு என்ன பார்த்து அப்பப்ப வந்துட்டு பயப்படுற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பின்னாடி போறாங்க. நம்ம ஹீரோ சொல்லுமான்னு சொல்லிட்டு பக்கத்துல வர ஹீரோயின் ஹீரோவை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்றாங்க. என்னாச்சுமா ஏன் நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்குள்ளே மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்துடுறாங்களா. ஹீரோ டக்குன்னு அசிஸ்டன்ட் சேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறான். ஆனா ஹீரோக்கு நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேன்னு எதுக்காக அந்த பொண்ணு நம்மளை பார்த்து பயப்படுறா நம்ம என்ன பாக்குறதுக்கு அவ்வளவு வந்துட்டு கொடூரமாவா இருக்கும் இல்ல ஒருவேளை வந்துட்டு அந்த நியூ போஸ்டர் ரெடி பண்ணுன்றதுக்காக நம்ம அதிகமா வந்துட்டு ஒர்க் கொடுக்கறதுனால நைட் ஃபுல்லா ஒர்க் பார்க்கறதுனால அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்காம போயிடுச்சா சரி நாளைக்கு நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஹீரோ நல்லா தூங்கிடுறான். அடுத்த நாள் காலைல வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ பார்க்க போறான். ஹீரோயின் மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப ஹீரோயின் மறுபடியும் ஒரு போஸ்டர் போடுறாங்க. அதாவது இன்னுமே வந்துட்டு அந்த காமிக் உடைய 2வது பார்ட்டை நான் இன்னும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணல இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்ல ஹீரோவா ஐயோ மொத பார்ட்டை பார்த்த உடனே எனக்கு 2வது பார்ட்டை பார்க்கணும்னு தோணுச்சு இந்த பொண்ணு எப்பதான் 2வது பார்ட்டை ரெடி பண்ணுவான்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடி உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கன்னு கேட்க இல்ல இன்னைக்கு நைட்டா அசிஸ்டன்ட் சென்னும் வந்துட்டு ஒர்க் பார்க்க போறாரா இன்னைக்கு எப்படியாவது அவருடைய வீசாட்ல நான் ஆட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க. அசிஸ்டன்ட் சேன் வந்துட்டு அந்த பக்கமா போன் எடுத்துட்டு போவ அசிஸ்டன்ட் சேன் கிட்ட எப்படியாவது பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அசிஸ்டன்ட் சேனை பார்த்து ஓடி வர கரெக்டா நம்ம ஹீரோ நடுவுல வந்துடுறான். ஏமா உனக்கு இன்னைக்கு ஓவர் டைம் டியூட்டி இல்லையா ஏன் உனக்கு வேலை பார்க்க இஷ்டம் கிடையாதா நீ மட்டுக்கு வந்துட்டு காரிடோர் சுத்தி வந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ பக்கத்துல வர ஹீரோயினுக்கா மறுபடியும் எங்க வாந்தி கேந்தி வந்துட போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துகிட்டே பின்னாடி போவ. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு கைய வச்சு வாயை பொத்திக்கிறாங்க. ஆனா வாந்தியா கண்ட்ரோல் இல்லாம வர ஹீரோ என்னமா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள கையில நம்ம ஹீரோ வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு கப்பை வச்சுட்டு இருப்பான். அந்த கப்பை வாங்கி அந்த கப்புலயே பொழிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துட. அவ்வளவுதான் அசிஸ்டன்ட் இதை பார்த்துட்டு ஐய பாஸுக்கு ஒரு புது கப்பு பார்சல் அப்படின்னு சொல்லி கத்த. அவ்வளவுதான் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து இந்த பாஸ் இருக்கானே சரியான லூஸ் அசிஸ்டன்ட் சென் முன்னாடி என்ன ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டானே ஐயோ இப்ப எப்படி நான் அசிஸ்டன்டோட மூஞ்சில முழிப்புனே தெரியலேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஆப்பிள குத்தி டென்ஷன் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நாளைக்கு இந்த விஷயத்த பத்தி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு தூங்க போயிட. ஆனா நம்ம ஹீரோக்கா இங்க சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோயின் அடுத்த காமிக்கோடைய பாட்டை எப்ப ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்க. டக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் அப்பாடா 2வது காமிக்க ஹீரோயின் ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு காமிக்குள்ள போய் பார்த்தா அதுல வில்லன் கேரக்டரா நம்ம ஹீரோயின் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் ஹீரோ இத பார்த்துட்டு என்ன நான் வில்லனா காமிக்லியா இந்த பிளே நான் அப்படி என்ன பண்ண எதுக்கு என்ன வில்லன் கேரக்டர்ல இந்த பொண்ணு போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ தலைபட அடிச்சுக்கிறான். இப்ப அடுத்த நாளும் ஆபீஸ்ல உட்காந்து அதை பத்தியே தான் நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன இந்த பொண்ணை நம்ம பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா இந்த பொண்ணு நம்ம வேலை வாந்தி எடுத்தா 2வது டைம் என்னன்னா நம்மள அடிச்சா 3வது டைம் என்னன்னா பயந்தா நம்மள சுத்தமா பார்க்க கூட மாட்டேன்றாலே அப்படி என்ன நம்ம பார்க்கட்டு கொடூரமாவா இருக்கும்னு சொல்லி யோசிக்க இங்க நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் சென் பின்னாடியே குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓட நடுவுல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஏமா ஒரு நிமிஷம் இல்லன்னு சொல்ல ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் தெரிச்சு ஓடுறாங்க. காஃபி போடுற இடத்துல ஹீரோயின் நின்னுட்டு இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயின் பேசலான்னு வர மறுபடியும் நம்ம ஹீரோயின் அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிட. அட இந்த பிள்ளைக்கு என்னப்பா ஆச்சு எதுக்கு நம்மள பார்த்து இப்படி ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற விஷயம் புரியாம மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆபீஸ்ல எந்த வேலையுமே பார்க்க முடியாம இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் சென் கிட்ட பேசலான்னு போனா நடுநடுல இந்த பையன் வேற வந்துடுறானே இந்த பாஸ் பையன் வேற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்க. அப்பயும் நான் நடுவுல வருவேன்னு சொல்லிட்டு கரெக்டா பாஸ் நடுவுல வந்துடுறாரு.
இருக்கிறப்பல நம்ம ஹீரோ இப்ப ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு மயக்க வருதே, கண்ணெல்லாம் இருட்டுதே, வாந்தி வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில கைய வைக்க உடனே நம்ம ஹீரோ வலிய வந்து என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல சார் கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோடைய முகத்தை பார்க்க மாட்டேன்றாங்க. எங்க என் முகத்தை பார்த்து பேசுங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்கு, நான் உன்னுடைய பாசுமா அப்படின்னு சொல்ல ஐயோ சார் சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு வீட்டுக்கு போனாலே எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு பார்க்க ஆனா ஹீரோ விடவே மாட்டேன்டா. அந்த டைம்லன்னு பார்த்து அசிஸ்டன்ட் வந்து பாஸ் கார் ரெடி ஆயிடுச்சு போலாமா அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் பார்த்தோன்னே ஹீரோயினுடைய மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பொறிக்குது. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஐயோ அசிஸ்டன்ட் என்ன பிடிங்களேன், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, ஐயோ என் கையை பிடிங்களேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட போக வர நான் எதுக்கு இருக்க நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடுவில் வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் நான் முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிறேன்னு சொல்ல இல்ல இல்ல நீ பின்னாடி சீட்ல தான் உட்காந்து ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வலிய நம்ம ஹீரோயினை பின்னாடி உட்கார வச்சுக்க நான் ஏன் திரும்புவானேன்னு சொல்லிட்டு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ கம்முன்னு இல்லாம தலை ரொம்ப வலிக்குதா, இங்க ஹீட்டா இருக்கா அங்க ஹீட்டா இருக்கான்னு சொல்லிட்டு தலையை தொட்டு பார்க்க ஐயோ இவ வேற கம்முன்னு இருக்க மாட்டான் போல இருக்கே, இன்னைக்கு இவனை வாந்தியால குளிப்பாட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க. இங்க பாருமா நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கொடூரமானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பேச வர அதுக்குள்ளே முன்னாடி யாரோ கார்ல குறுக்க வந்துட்டாங்க போல இருக்கு. காரில் பிரேக் அடிக்க அவ்வளவுதான் ஹீரோயின் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இடிச்சுக்கிறாங்க. அந்த இடிச்சதுல கண்ணு திறந்து நம்ம ஹீரோவை பாத்துறாங்க. பார்த்தோன்னே போச்சுடா வாந்தி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா கார்ல இடிச்சதுனால நம்ம ஹீரோனுக்கு மயக்கமே வந்துடுது. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேற ஆமா அந்த பொண்ணு யாரையாவது பார்த்து பயந்துருச்சா என்ன, எதுக்கு அந்த பொண்ணு இப்படி பயத்துல இருக்கான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அவனே கண்ணாடியில கேட்டுட்டு இருக்கான் என்ன பயப்படுறதா அந்த பொண்ணு இப்ப என்ன தானே க்ளோஸ் அப்ல பார்த்து பயங்கனா என்ன பாக்குறதுக்கு அவ்வளவு பயமாவா இருக்குன்னு அவனே கேட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஜான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் அசிஸ்டன்ட் ஜான் நீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா நீங்க நல்லா ஆயிட்டீங்களா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இந்த மாதிரி உங்களுடைய வீசாட்ல என்ன ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் ஜான் கிட்ட கேட்க ஹீரோ இதெல்லாம் வெளியே நின்று தலையெழுத்தேன்னு கேட்டுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் ஜானா என்னுடைய வந்துட்டு போன்ல பேட்டரி தீர்ந்து போச்சு, நீங்க வந்துட்டு கம்பெனியோடைய குரூப்ல இருக்கீங்க இல்லையா, நான் உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்றேனே கம்பெனி குரூப்ல இருந்தே அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. ஐயோ செம ஹாப்பின்னு சொல்லி யோசிக்க ஹீரோ நம்ம கிட்ட இல்லாதது இவன் கிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வலிய பேசிட்டு இருக்கா இந்த ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஹீரோயின் வந்துட்டு போனையே நோண்டிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அசிஸ்டன்ட் சென் கிட்ட இருந்து ஏதாவது வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துடாதான்னு சொல்லிட்டு நோண்டிக்கிட்டே இருக்க. கரெக்டா ஒரு நோட்டிபிகேஷன் வருது, அதாவது ஆபீஸோட குரூப்ல இருந்து தான். அதாவது அதை பண்ணது அசிஸ்டன்ட் சென் கிடையாது, அதை நம்ம பண்ணது நம்ம ஹீரோ தான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா அசிஸ்டன்ட் சென்னை மட்டும் ஆஃப்லைன்ல போட்டு விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட மெசேஜ் பண்ற அசிஸ்டன்ட் சென்னு வரேன் நீ ஏன் பாஸ பார்த்து அப்பப்ப பயப்படுற என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாமா நமக்கு ஹேண்ட்ஸமான பசங்களை பார்த்தா ஃபோபியா இருக்குன்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா பாஸ் மேல நான் 1க்கு 2 தடவை வாந்தி எடுத்துட்டேன்னா அதனால தான் வந்துட்டு எனக்கு அவரை பார்த்தா லைட்டா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ல ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ பாஸ் ரொம்ப நல்லவரு வல்லவரு அவர்கிட்ட நீ நல்லபடியா நடந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண. ஆனா நம்ம ஹீரோயினா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சென்னு நினைச்சு நம்ம ஹீரோ கிட்ட நைட் ஃபுல்லா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ எனக்கு உன்னோட காமிக் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு யதார்த்தமா சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு அசிஸ்டன்ட் சென்னுக்கு என்னுடைய காமிக்னா ரொம்ப பிடிக்குமா ஐயோ செம ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கும் வந்துட்டு பூமிக்கும் குதுன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே செம ஹாப்பியாவ. அடுத்த நாள் பாக்குறாங்க ஆபீஸ்லயே உட்காந்து நம்ம ஹீரோயின் உட்காந்து வந்துட்டு சாட்டிங் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ அந்த மீட்டிங்கை கூட கண்டுக்காம உட்காந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மொக்க போட்டுட்டு இருக்கான். அதே மாதிரிதான் ஹீரோயினுமே இப்ப நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் சாப்டர் அதாவது காமிக்ல நெக்ஸ்ட் சாப்டர் ரிலீஸ் பண்றாங்க. ஆமா வில்லன் கேரக்டர் நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோ கேரக்டர் யாருன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் சென்னு தான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. என்னது நான் வில்லன்னு அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோவோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம கோவம் ஆயிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் சென்னும் லிப்ட்ல வந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம அசிஸ்டன்ட் சென்னை பார்த்து ஹீரோ அப்படி முறைன்னு முறைச்சிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் சென் பாஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா எதுக்கு என்ன பார்த்து இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஏண்டா என்கிட்ட இல்லாத உன்கிட்ட அப்படி என்னடா இருக்கு அந்த பொண்ணு உனக்கு வந்துட்டு ஹீரோவுடைய அந்த போஸ்டர் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல பாஸ் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல உனக்கு 2 மாசத்துடைய சேலரி கட்டுடான்னு சொல்ல அசிஸ்டன்ட் முழிக்கிறா நான் என்னையா பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேருமே லிப்ட்ல இருந்து வெளியே வந்தா ஹீரோயின் குடுகுடுன்னு அசிஸ்டன்ட் சென்னை கிட்ட ஓடி வந்தேன். நேற்று இந்த மாதிரி காமிக் கூடிய அப்டேட்டை நீங்க பாத்தீங்களான்னு கேட்க அசிஸ்டன்ட் சென்னுக்கு ஒன்னும் புரியல. பேந்த முழிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ போனை கையை காமிச்சு அசிஸ்டன்ட் சென்னுக்கு மெசேஜ் பண்ணா. அவ என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மெசேஜ் பண்ண. டக்குன்னு அசிஸ்டன்ட் சென்னோ பார்த்தேன்னு சொல்ல உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்திருக்குமேன்னு சொல்ல அசிஸ்டன்ட் சென்னோ ஆமான்னு சொல்ல ஹீரோயின் ஆமா ஏன்னா உங்களை வந்துட்டு அந்த கேரக்டருக்கு நான் சூஸ் பண்ணதுக்கான காரணமே
நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ரொம்ப கைண்டா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு அசிஸ்டன்ட் சென்னி ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயின் ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சென்னி கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ தான் எதை சொன்னாலும் மண்டை ஆட்ட சொன்னாங்க இல்லையா, ஹீரோ எங்க அசிஸ்டன்ட் சென்னு கூட்டிட்டு போறானோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் சென் வா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஃபைல்லாம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் சென்னு நம்ம ஹீரோ பக்கமா போவ, ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாவது, ஐயோ லாஸ்ட் நேரத்துல இந்த ஹீரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணி கெடுத்து விட்டு அசிஸ்டன்ட் சென்னை கூட்டிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்புலையும் எம்பாரஸ்மெண்ட்லையும் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி கேட்கிறா ஏன்டி வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமா நீ போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண, அவன் என்ன எங்கேயாவது ஓடியா போயிட போறான்னு சொல்ல, ஐயோ நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி 2 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம ஹீரோயின் யாராவது ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா நான் காமிக்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி அம்மா பாக்குற பையன் ஹேண்ட்ஸமான பையனை தான் பார்ப்பாங்க, அப்படி பார்த்துட்டாங்கன்னா நமக்கு தான் ஹேண்ட்ஸமான பையங்களை பார்த்தாலே வாமிட் வர ஃபோபியா இருக்கே, அம்மா பாக்குற பையனை வந்துட்டு நம்ம வாந்தி எடுத்தே சாகடிச்சிட்டோம்னா என்ன பண்றது, அதனால வந்துட்டு அம்மா கிட்ட வந்துட்டு 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க, அம்மாவும் நம்ம ஹீரோயினுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் சென்னி கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அடுத்த நாள் வந்து அசிஸ்டன்ட் சென்னை கரெக்ட் பண்ணிடணும் காஃபி கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு போவேன், எங்க நம்ம ஹீரோ விட்டுருவாப்லையா, ஹீரோயின் கிட்ட என்ன எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்து உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவே பார்க்க மாட்டேன்றாங்க, ஏமா நான் என்ன பார்க்கறதுக்கு என்ன பேய் மாதிரியா இருக்க, ஒழுங்கா என்ன பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கண்ணத்தை பிடிச்சி வந்துட்டு பாருன்னு சொல்ல, ஹீரோயின் அப்ப கூட கண்ணை மூடிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையில இருக்க காஃபியை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா காஃபியை கொடுத்து அசிஸ்டன்ட்டை கரெக்ட் பண்ணிட்டா இப்ப நம்ம ஹீரோ நம்ம கிட்ட இல்லாதது இவன் கிட்ட என்ன இருக்கும், டே ஓனாம்பள்ளி இங்க வாடான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சென்னை கூப்பிட்டு அப்படியே முறைச்சு பார்க்க, பாஸ் என்ன அந்த பொண்ணு என்ன வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிச்சு, நான் ஓகே சொல்லிட்டுமா இல்ல வேணாம் சொல்லட்டுமா, எதுவுமே நீங்க சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, அவனை ஓகே சொன்னேன்னு வச்சுக்கோயேன் உன் வேலையே உனக்கு போயிடும், உனக்கு உன் வேலை வேணும்னு வச்சுக்கோயேன் அந்த பொண்ணை இரிட்டேட் பண்ணி எப்படியாவது அந்த பொண்ணை துரத்தி விட்டுற, இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபில ஸ்டாவை போட்டு குத்தா அசிஸ்டன்ட் சென்னு பயந்துடுறான். இப்ப அந்த அசிஸ்டன்ட் சாப்பிட போவ, பின்னாடி நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே சாப்பிட வர, ஆனா ஹீரோ வந்து உட்காந்துக்கிறான், டக்குன்னு ஹீரோயின் நகர்ந்துக்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ண, அவன் லிஃப்ட் கிட்ட நின்னுட்டு இருக்கான், மறுபடியும் அசிஸ்டன்ட் கிட்ட பேச போனா லிஃப்ட் ஓபன் பண்ணா ஹீரோ நின்னுட்டு இருக்கான், இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிச்சாங்க. வீட்டுக்கு போற டைமாவது அசிஸ்டன்ட் சென்னு கிட்ட பேசலான்னு பார்க்க, அப்பயே நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் வந்து வண்டியில ஏறுன்னு சொல்ல, இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரி ஓகே ஆபீஸ்ல தான் பார்க்க முடியல, பாஸ் வந்து நடுவில் பூந்துக்கு வந்துட்டு விஷயத்தை கெடுத்துறாங்க, நம்ம மெசேஜ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சென்னுக்கு மெசேஜ் பண்ண, ஆனா மெசேஜ் ரிசீவ் ஆகுறது என்னவோ நம்ம ஹீரோ கிட்ட தானே, டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த மெசேஜை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான், இந்த பிள்ளை விடவே விடாது போல இருக்கே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வர இந்த மாதிரி வந்துட்டு எங்க வீட்டுக்கு நீங்க டின்னருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான் இந்த பள்ளி எதுக்காக இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா அசிஸ்டன்ட் சென் லைன்ல இருக்கீங்களா ஆன்லைன்ல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றான் நம்ம ஹீரோ. அசிஸ்டன்ட் சென்னையும் கூட்டிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசுறேன், நான் பக்கத்து டேபிள்ல தான் உட்காந்துட்டு இருப்பேன் மறைஞ்சு, இல்லன்னு வச்சுக்கோ ஏன் உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ போவ, ஹீரோயினுமே வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் சென் வந்துட்டீங்களா, நான் நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல என்னை கூப்பிட்டுட்டு நீங்களும் டைமுக்கு வந்துட்டீங்க, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ஹேண்ட்ஸம் காய் என்னுடைய வந்துட்டு சாமிங் அப்படி இப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் சென் என்ன பண்ணா இங்க பாருமா நான் சரக்கடிப்பேன் அப்படின்னு சொல்ல, கூட சேர்ந்து நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இங்க பாரு நான் டாட்டூ எல்லாம் போட்டிருக்கேன், நான் பயங்கரமான ரவுடி அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு டாட்டூ போடுறதுனா ரொம்ப பிடிக்கும், நீங்க பயங்கரமான ரவுடியா, பரவாயில்ல ரவுடிங்களுக்கு தான் வந்துட்டு நல்ல தில் இருக்கும், என்னை யாராவது வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்க அவனுங்களை புரட்டி போட்டுற மாட்டீங்க, நீங்க தான் என்னுடைய ஹேண்ட்ஸம், நீங்க தான் என்னுடைய சாமிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அசிஸ்டன்டோடைய கையை பிடிக்க, பக்கத்து டேபிள்ல இருந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் பாக்குறான், அவனுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு அசிஸ்டன்ட் சென்னை பார்த்து கழுத்தை வெட்டிட வேண்டாம், ஒழுங்கா அந்த பிள்ளையுடைய கையை விட்டுட்டு எந்திரிச்சு போடான்னு சொல்ல, அசிஸ்டன்ட் சென்னை உனக்கு எனக்கும் செட் ஆகாதுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவேன். ஐயோ அசிஸ்டன்ட் சென்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எப்படிதான் நம்ம லவ் டெவலப் பண்ண போறோமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் சென்னை பார்க்க கூட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்போ பார்க்ல அசிஸ்டன்ட் சென் இருக்கு, அப்ப பசங்க எல்லாம் வாட்டர் பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்க, அது நம்ம அசிஸ்டன்ட் சென்னு மேல விழ வர டக்குன்னு அந்த இடத்துல அவன் பயந்துறான். ஆனா அப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க. என்னடா இது ஹீரோயினோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது ஹீரோயினுடைய அக்கா, அதாவது 2 பேருமே ட்வின் சிஸ்டர். ஆனா நம்ம அசிஸ்டன்ட் சென்னை ஹீரோயினுடைய அக்காவை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அந்த கெட்டப்பு அந்த தைரியம் அந்த தில் எல்லாம் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் காலைல எந்திரிக்கிறாங்க, ஆனா அலாரம் கிளாக் அடிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுடைய தம்பி தான் அலாரம் கிளாக்க வந்துட்டு மாத்தி வச்சிருக்கான் போல இருக்கு. இவன் ஏன் மாத்தி வச்சான்றது நமக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் காலைல எந்திரிச்சு ஐயோ டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சென் நீங்க இன்னும் பார்க்ல தான் வெயிட் பண்றீங்களா எனக்காக, வந்துடுறேன் இருங்கன்னு சொல்ல, ஹீரோ எந்திரிச்சு குடுக்குடுன்னு பார்க்குக்கு போக பாக்குறான். அப்புறம் தான் ஐயோ நான் ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆகிறேன், அவளுக்கு பிடிச்சது அசிஸ்டன்ட் சென் தானே, என்னமோ அவன் நம்மளையே மீட் பண்ண வர மாதிரி நம்ம போறோமே, சரி ஓகே வேற
வழியில போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப இப்ப ஹீரோயின் வந்து பார்க்க அசிஸ்டண்ட காணோம். டக்குன்னு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க. பின்னாடி இந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. ஆனா நம்ம மரமண்ட ஹீரோயினுக்கு புரியவே இல்ல. அங்க நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்து சார் நீங்களான்னு சொல்ல மேடம் என்ன பண்றீங்க ஆபீஸ்க்கு போவாமன்னு கேட்க ஹீரோயின் இல்ல சார் நான் வந்துட்டு பெர்மிஷன் போட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி நான் ஒருத்தவங்களை மீட் பண்ண வந்தேன். ஆனா அவங்களை காணும் சார் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே நீ மேல 2 தடவை வாந்தி எடுத்தல அதுக்கு உனக்கு ஏதாவது வந்துட்டு தண்டனை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டுல நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன டிரா பண்ணி கொடுன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஹீரோயினும் அவங்களுடைய வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு வர ஹீரோ போயிட்டு சரி ஓகே நான் உட்காந்துக்கிறேன் பொசிஷன்ல எங்க என்ன பார்த்து டிரா பண்ணு அப்படின்னு சொல்ல ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு ஹேண்ட்ஸம் பசங்களை பார்த்தாலே வாந்தி வருமே. நம்ம ஹீரோயின் கண்ண முடிட்டு 10 அடி தூரத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ உட்காந்து என்னமா 10 அடி தூரத்துல உட்காந்துட்டு இருக்க என்னோட பாதி கண்ணு கூட உனக்கு தெரியாது போல இருக்கே பக்கத்துல வரையா இல்ல நான் பக்கத்துல வரவான்னு கேட்க ஐயோ வேணாம் சார் நானே வரேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஹீரோ பக்கத்துல வர நம்ம ஹீரோவா என்ன பார்த்தா தானமா டிரா பண்ண முடியும் ஒழுங்கா என்ன பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வேற வழியே இல்லாம சரி ஓகேன்னு சொல்லிட்டு மனசுல தைரியத்தை கொண்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு ஹேண்ட்ஸம் பையனை பாக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோவை பார்த்து டிராவும் பண்ணிடுறாங்க. என்னடா இது தலையூசத்துல வாந்தி வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆவ. இப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆவறப்பல என்னன்னா நம்ம ஹீரோயின் கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏமா நான் பாக்கிறதுக்கு இப்படியா இருக்குன்னு சொல்ல சார் இங்க பாருங்களேன் நான் வந்துட்டு ஒரு நாவல் ரைட்டரு அது மட்டும் இல்லாம நான் நாவல்ஸ்ல தான் டிரா பண்ணுவேன் எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும்னு சொல்ல ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோனுக்கு ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு பேப்பர் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு அவனும் வெளியே வந்துடுறா. ஏன்னா அவனுக்குமே ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுடைய அக்கா ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி அம்மா நான் அந்த பையனை பார்த்தம்மா அந்த பையன் ஒன்னும் அந்த அளவுக்கு அழகாலாம் ஒன்றும் கிடையாதுமா அந்த பையனை மட்டும் தங்கச்சி கூட்டிட்டு வந்தானா வீட்டுக்கு அவனை ஓகே சொல்லிடுங்கம்மா மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அம்மா கவலைப்படுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்ததுனால தாண்டி அவ ஹேண்ட்ஸம் பையனுங்களை பார்த்தாலே வெறுக்கிறான்னு சொல்ல ஆக்சுவலி ஹீரோயினோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்க போல இருக்கு. அது என்ன விஷயம்ன்றது நமக்கு போக போக தான் தெரிய வரும். ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டே அம்மா அம்மாவுக்கு வேற நம்ம 1 வீக் தான் டைம் சொன்னோம் என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம வேற அசிஸ்டன்ட் சென்னை வந்துட்டு நெருங்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க ஒரு கட்டத்துல வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் அந்த ஃபீலிங்லயே ஓசியில காஃபி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 1க்கு 2 காஃபியை நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சுட்டு வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால போயிட்டு மீட்டிங் ரூம்ல போயிட்டு தூங்கிடுறாங்க. பாருங்க ஹீரோ மீட்டிங் பண்ணலான்னு வர அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் சரிங்க பாருங்க மீட்டிங் நடத்துற இடத்துல இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ எல்லாரும் வெளியே போங்க 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டையும் பிடிச்சி வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஹீரோயினுக்கு கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டேன். ஹீரோ பக்கத்துல உட்காந்து நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு ஆரியரோ பாடிட்டு இருக்கோம். அதனால மைல்டான சாங்க வச்சேன். ஹீரோயின் இருந்துச்சு தூக்க கலக்கத்துல ஐயோ என்ன டைம் ஆயிடுச்சான்னு கேட்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கக்குட்டி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் தாலாட்டு பாட ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா அதுக்கு ஹீரோயினுக்கு வந்துட்டு விசிறி எல்லாம் விட்டுட்டு இருக்கா. இது வெளியே இருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தாராம். ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கண்ணத்துல ஏதோ பூச்சி உட்காந்துக்குன்னு அதை தட்டி எடுக்க போவ மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. வருங்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஐயோ வேணாம் இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு அலேக்கா வெளியே போயிட்டாம இருங்க. ஹீரோயின் எந்திரிச்சு ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அசிஸ்டன்ட் சென்னு சாப்பிட்டாரோ இல்லையோ சார் சாப்பிட்டாரா இல்லையான்னு மெசேஜ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிஸ்டன்ட் சென் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண இது ரிசீவ் ஆகுறது என்னமோ ஹீரோக்கு தானே. ஹீரோக்கு அங்க பத்திக்கிட்டு வருது ஐயோ இதுக்கு மேல முடியாது போல இருக்கு இந்த அசிஸ்டன்ட் சென்னு சொல்லிட்டு இவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா இதுக்கப்புறம் நம்ம ரியாலிட்டியை சொல்லிட வேண்டியதுதான் ஹீரோயின் கிட்ட வர. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு பெரிய ஷாக்கான விஷயம் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் சென்னை நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தயாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தா அதுக்கு ஆஃபீஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்தேன் நானும் ஹீரோயினும் இதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்ல அவ்வளவுதான் ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நெஞ்சே வெடிச்சு போயிடுதேன். ஹீரோயின் வேற நாங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் வேற பண்ணிக்க போறோம்னு சொல்ல ஹீரோவால சுத்தமா தாங்கிக்க முடியல என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சென்னை உன்கிட்ட பேசணும் உள்ள வா ரூமுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அசிஸ்டன்ட் சென்னை கூப்பிட்டேன். என்னடா பண்ணி வச்சிருக்க ஏன்டா இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்ல இங்க பாருங்க பாஸ் அந்த பொண்ணு வேற என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றா அவளை 2வது டைம் பார்த்தோன்னே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு பாஸ்ன்னு சொல்ல ஆக்சுவலி 2வது டைம் பார்த்தது இந்த அசிஸ்டன்ட் ஹீரோயினுடைய அக்காவை தானே. ஆனா இவன் ஹீரோயின் நினைச்சுக்கிட்டேன் அந்த பொண்ணை நானும் ஆத்மாத்மமா காதலிக்கிறேன் பாஸ் நீங்க உங்களால வந்துட்டு நினைச்சாலும் எங்களை 2 பேரையில பிரிக்கவே முடியாது பாஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல இதுக்கு மேல ஹீரோக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற இந்த மாதிரி பாஸ் உன்னை லைக் பண்றாருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்ன பாஸ் லைக் பண்றாரா ஐயோ எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஆனா பாவம் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டுறாப்ல ஆல்ரெடி உடஞ்சு போன மனசு இன்னும் கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஐயோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வரைஞ்ச டிராயிங்க வந்துட்டு வீட்டுல வந்துட்டு ஃப்ரேம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாப்புல இருக்கு. அந்த ஃப்ரேமை பார்த்துக்கிட்டே ஹீரோ ரொம்ப பாவம் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனோட கஷ்டத்தை வெளியே கூட நம்ம ஹீரோவால சொல்ல முடியல. புதுசா வந்துட்டு சேர்ந்த ஜோடிங்க நம்ம அசிஸ்டன்ட் சென்னும் ஹீரோயினும் 2 பேரும் டேட்டிங் போலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. சோ ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டையும் பிளஸ் அவங்களுடைய அக்காவெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. அசிஸ்டன்ட் சென்னு வேற இவள 2வது டைம் பாக்குறக்குள்ள இவளோட முடி வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட முடியை பிடிச்சி இழுக்க
அவன்டா என் தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி முடிய பிடிச்சி இழுத்து புள்ளி பண்றவன் சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோயினுடைய அக்கா வந்து பறந்து வந்து அசிஸ்டன்ட் சென்னுடைய வந்துட்டு இடுப்புல ஒண்ணு கொடுக்க அப்பதான் அசிஸ்டன்ட் சென் என்ன நீங்க 2 பேர் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கே இப்பதான் உண்மை புரிய வருது. இப்ப கட் பண்ணா வந்துட்டு நான் தான் இவளுடைய பெரிய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அக்கா சொல்ல அவ்வளவுதான் அசிஸ்டன்ட் சென்னுக்கு அப்படியே மூஞ்சே மாறிடுது. சோ ஹீரோயினுடைய அம்மா தம்பி எல்லாருமே வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த இடத்துல தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் சென்னுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கல அப்படின்ற விஷயத்த நோட் பண்றான். என்னன்னா வந்துட்டு ஹீரோயின் ஏதாவது பேச சொன்னா உம்முன்னு இருக்கிறா, ஏதாவது கேள்வி கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றா. பத்தாததுக்கு அக்கா எந்திரிச்சு போவ பின்னாடி இந்த அசிஸ்டன்ட் சென்னி எந்திரிச்சு போறான். உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூப்பிட்டு அவனுக்கு என்னமோ உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்ல நம்ம மக்க ஹீரோயின் வேற இல்லடி நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணி 2 நாள் தானே ஆகுது அதனால தான் வந்துட்டு உனக்கு அப்படி தெரியுது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல அங்க பாரு அசிஸ்டன்ட் வரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஆனா அந்த இடத்துல வருது நம்ம ஹீரோ வருதுன்னு தெரியாம ஹீரோயின் கண்ணை மூடிக்கிட்டு டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோயின் வேற இப்பதான் கண்ணை திறந்து ஹீரோவை பாக்குறாங்க. ஐயோ பாஸ் சாரி பாஸ்ன்னு சொல்லிட்டு பின்னாடி போவேன். ஆனா ஹீரோக்கா மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. ஆனா ஹீரோ அதெல்லாம் எதுவும் காமிச்சுக்காம ஹீரோயின் பக்கமா திரும்பி என்னமா வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோயின் வேற சாரி பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க நான் வேணா உங்களை இன்னொரு தடவை டிரா பண்ணி கொடுக்கட்டுமான்னு சொல்ல முத்தத்துக்கு பதிலா டிராவா என்னோட முகத்தை பார்க்கணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா என்ன அத்தனை தடவை என்ன டிரா பண்ணுவியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ்ன்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோ அவன் தான் அசிஸ்டன்ட் சென்னுன்ற ஐடியில பேசிட்டு இருக்கான்ற விஷயத்தை ஹீரோயின் சொல்லலான்னு வர அதுக்குள்ளே பக்கத்துல அசிஸ்டன்ட் சென்னுடைய வாய்ஸ் கேக்குது. ஹீரோயினும் திரும்பி பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோவும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று கேக்குறாங்க இந்த அசிஸ்டன்ட் சென் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கோம் உங்க தங்கச்சியே கிடையாது நான் போயிட்டு அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சென்னு போவ அக்கா கரையும் செம்ம கடுப்பாவரா இங்க பாடுறா ஒழுங்காயிரு என் தங்கச்சி மனசை நீ கஷ்டப்படுத்தணும்னு வச்சுக்கோயா அப்புறம் என்னை விட பொல்லாதவே வேற யாரும் கிடையாதுன்னு சொல்ல இல்லவே இல்ல எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அசிஸ்டன்ட் சென்னு வேற சொல்ல இதை ஹீரோயின் கேட்டுறாங்களா அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாய் அழ ஆரம்பிக்க டக்கு நம்ம ஹீரோ கன்சல்ட் பண்ற விதமா ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்த அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பயோ காலேஜ் படிக்கிறப்பவையோ அதாவது கிளாஸ்லயே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிட்ட ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க அவனும் ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பாசமா தான் இருந்திருப்பான் ஆனா ஹீரோயின் அதை லவ் நினைச்சிருப்பாங்க அவனா ஏடிஎம் கார்டெல்லாம் தூக்கி போட்டு என் பின்னாடி சுத்தத்தை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிங்கப்படுத்தி இருப்பான் அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஹேண்ட்ஸமான பசங்கன்னா பிடிக்காது போல இருக்கு இப்போ இதெல்லாம் அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்க ஹீரோயின் டக்குனு ஹீரோ கிட்ட இருந்து விலகிட்டு ஓகே சார் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப வர ஆனா ஹீரோயினை தனியா விடுறதுக்கு ஹீரோக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல அழையா விருந்தாலியா நம்ம ஹீரோவுமே போயிட்டு அந்த பார்ட்டியில வந்துட்டு கலந்துக்கிறான் அசிஸ்டன்ட் சென்னுக்கு ஹீரோ பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு அசிஸ்டன்ட் சென்னு மேல நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பு வருது ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்து லைட்டா ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு நம்ம ஹீரோக்கு இப்ப ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கக்குள்ள டக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ட்ரூத் ஆர் டேர் கேம்ல எல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு இந்த மாதிரி நீ ஹீரோயினுக்கு கிஸ் கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் அசிஸ்டன்ட பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நல்லா சரக்கடிக்க ஆரம்பிக்க அசிஸ்டன்ட்டுக்குமே கஷ்டமா தான் இருக்கு ஆனா பாவம் அவனுமே என்ன பண்ணுவான் இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு அழுதுகிட்டே போவேன் அவ்வளவுதான் இப்ப பின்னாடியே நம்ம ஹீரோவுமே போவேன் இப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்ல ஆக்சுவலி ஹீரோயின் சம போதையில இருக்காங்க மரியாதை இல்லாம வேற பேசுறாங்களா ஹீரோ வேற இல்ல இந்த மாதிரி வந்துட்டு நான் உனக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் யாருமே வந்துட்டு யாருக்குமே என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு உன்னை லைக் பண்ணாத பசங்களை நீ லைக் பண்ணனா உனக்கு எப்படி வந்துட்டு அவங்களுக்கு உன்னை பிடிக்கும் சொல்லுன்னு சொல்ல அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா என்ன யாருக்குமே எந்த பசங்களுக்குமே என்ன சுத்தமா பிடிக்காது தெரியுமான்னு சொல்ல டக்கு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு யார் சொன்னா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ண அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க உடனே நம்ம ஹீரோ இதுக்கான பதில நான் முத்தத்தை கொடுத்துக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் கொடுக்க ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க சோ இப்படி எந்திரிக்கக்குள்ளே நமக்கு தெரியும் ஹீரோயினுக்கு எப்படியும் பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது நேற்று நைட்டு குடிச்சிட்டு பண்ண அராஜகம் தான் இப்ப ஹீரோயின் எந்திரிச்சோன்னே ஹீரோயினுடைய தம்பி வந்து உன்னை கொண்டாந்து ஹீரோ தான் வீட்டுல விட்டு போனார் தெரியுமா எனக்கு தெரிஞ்ச அந்த செக்ரட்டரியை விட ஹீரோ தான் ரொம்ப பெட்டரான சாய்ஸ்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஹீரோயின் டே வாய மூடுறான்னு சொல்லிட்டு திட்டி அனுப்ப ஹீரோயின் மறந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோ உட்காந்து ஹீரோயின் வரைஞ்சு கொடுத்த டிராயிங் போட்டோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா ஆஃபீஸ்க்கு வர வழியில ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு லிஃப்ட் வேணுமான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் 10 மீட்டர் தொலைவில் தானே இருக்க ஆஃபீஸ்ல இருந்து நான் நடந்தே வந்துடுறேன்னு சொல்ல உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஓகே ஆஃபீஸ்ல மீட் பண்ணலான்னு போவேன் ஹீரோயினுக்கு ஹீரோ இப்படி கொலைவா பேசுறது ஒரு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா இருக்குது இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட பார்க்க அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறான் ஆனா நம்ம ஹீரோயினா இங்க பார் ஃபீலிங்ஸை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது உனக்கு என்னோட அக்காவை தான் பிடிச்சிருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்க அக்காவுடைய நம்பர் கொடுக்குறேன் அண்ட் அவளுடைய ஜிம் அட்ரஸ் கொடுக்குறேன் நீ போய் அவளை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ என்னை விட எங்க அக்கா உனக்கு ரொம்ப பெட்டரான சாய்ஸ் தான் நீ என்னுடைய வந்துட்டு பார்த்தனா மாமாவை வரது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல்ல சைன் வாங்கலான்னு வராங்க பத்தாதுக்கு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து சிரிக்க என்ன இவன் பைத்தியமான்னு யோசிச்சு நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்றாங்க நேற்று நைட்டு நீங்க தான் கொண்டாந்து என்ன வீட்டுல விட்டீங்களாமே
ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன உனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் வேற என்ன நான் வந்துட்டு நல்லா குடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கொண்டு நான் வந்துட்டு என்ன வீட்டுல விட்டுட்டீங்க நான் காலைல எந்திரிச்சேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல அட பாவி வந்துட்டு வெண்ண மாவுளே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல என்ன சார் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி ஆஃபீஸ்ல சுத்தி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு லிப்ஸோட போட்டோ காமிக்ல டிராயிங் பண்ணி வேணும் சீக்கிரமா எனக்கு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு வியடா பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் கர்ச்சீஃப்லாம் எடுத்து கொடுக்குறாங்க என்ன ஜொல்லு வந்துருச்சா தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ண விஷயத்த இன்டைரக்டா சொல்றாராமா நம்ம ஹீரோயின் கிட்ட. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினுக்கு இன்னொரு பிரச்சனை அவங்க அம்மா கால் பண்ணி என்னம்மா 1 வீக் முடிஞ்சிச்சு நாளைக்கு நான் வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாமா இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டு வா ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அசிஸ்டன்ட் வேற பிரேக்கப் பண்ணிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே அசிஸ்டன்ட்டுக்கே மெசேஜ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நாளைக்கு ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா மட்டும் நீங்க நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்க்கு மெசேஜ் பண்ணிட்டேன் அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா அந்த இடத்துக்கு வருது நம்ம ஹீரோ பிகாஸ் என்ன அசிஸ்டன்ட் என்னோட ஐடியில ஹீரோ தானே பேசிட்டு இருந்தா ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கு நம்ம ஹீரோவும் இதுக்கு மேல மறைக்க வேணாம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் என்னோட ஐடியில பேசிட்டு இருந்தது நான் தான் சொல்ல ஹீரோயின் அந்த பிரச்சனையெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் அப்ப வந்துட்டு நான் இத்தனை நாள் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னா சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம் ஆனா உங்களை பார்த்தா அசிஸ்டன்ட் மாதிரி தெரியல ஒரு கம்பெனியோட சிஓ மாதிரி தான் தெரியுது நீங்க ஒன்னும் அசிஸ்டன்ட் வேஷன்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க நம்ம அசிஸ்டன்ட் பூங்கொத்தை எடுத்துட்டு ஜிம்முக்கு போயிருக்காரு பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய அக்கா ஜிம்மு கோச் போல இருக்கு அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண போவேன் இங்க பாருனால அவ்வளவு சீக்கிரம் அடங்குற ஃபிகர் கிடையாது என் கூட நீ பேசணும்னாலே வேணா என் ஜிம்ல மெம்பர்ஷிப் போடு நான் உங்ககிட்ட வந்துட்டு பேசுறேன்னு சொல்ல நம்ம அசிஸ்டன்டும் மெம்பர்ஷிப் போட ஆனா அவனுக்கு ட்ரெயின் பண்ண வேற ரெண்டு ட்ரைனர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ண அங்க இந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க ட்ரைனர்ஸ் ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட விஷயத்த சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு காருக்கு பதிலா பைக்கு கூட்டுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சட்டை இதெல்லாம் மாட்டிட்டு வந்து இப்ப அசிஸ்டன்ட் மாதிரி தெரியறேன்னா இப்போ உன்னுடைய அம்மா கிட்ட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நானே நடிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் எல்லாம் ஓகே பட் ஆனா வந்துட்டு ஒரே ஒரு வந்துட்டு குறைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மாஸ்க போட்டு கூட்டிட்டு வராங்க ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஹீரோவுடைய முகம் தெரியக்கூடாதுன்னு இப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட எப்படியோ சமாளிச்சு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண ஏன்பா நீயே ஒரு அசிஸ்டண்டா வேலை பாக்குற என் பொண்ணை எப்படிப்பா நீ பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு அம்மா வேற 1008 கேள்வி கேட்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ரொமான்டிக்கா பதிலாம் சொல்லிட்டு இருக்காரு உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க நான் எப்படி பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்ல கரெக்டா இப்ப வெளியே யாரோ காலிங் பெல் அடிக்க பார்த்தா அசிஸ்டன்டே வந்திருக்காப்ல ஏன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க இல்லையா அக்கா தான் அசிஸ்டன்ட பேக் பண்ணி இங்க அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு வந்த அசிஸ்டன்ட் நான் தான் உங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல ஹீரோயின் இது என் கம்பெனியோட பாஸ்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட உன்னை யார் அனுப்பிச்சதுன்னு சொல்லி கேட்க உங்க அக்கா தான் என்ன வந்துட்டு நடிக்கிறதுக்காக அனுப்பிச்சாங்கன்னு சொல்ல ஐயோ இப்ப உள்ள வேற பாஸ் இருக்காரு இப்போதைக்கு நீ தான் பாஸ் அவர் தான் அசிஸ்டன்ட் சரி வான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இது என் கம்பெனியோட பாஸ்மான்னு சொல்ல ஓ அப்படிங்களா வந்து உட்காருங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துக்கிறான் ஏன்பா பாஸ் முன்னாடி நீ வந்து உட்காந்துட்டு இருக்க எந்திரிப்பான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு நின்னுக்கிறான் இப்போ உடனே வந்துட்டு நம்ம அசிஸ்டனும் ஐயோ பாஸ் வேற இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு செம்ம இதா உட்காந்துட்டு இருக்கா 2 பேர்ல யார் தாண்டி உன்னோட பாய் ஃப்ரெண்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல இப்போ வந்துட்டு நான் தான் பாய் ஃப்ரெண்டு 2 பேருமே ஒரே நேரத்துல சொல்றாங்க பாருங்க அவ்வளவுதான் இப்ப ஹீரோயினோட அம்மா கடுப்பாயிட்டு ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லையான்னு கத்த ஹீரோயினுமே 2 பேருமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லமா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை செம்ம கோவத்துல கூட்டிட்டு போயிட்டு இதுக்கு மேல நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒழுங்கா என் கூட ஊருக்கு கிளம்பி வா அங்க உனக்கு ஒரு வேலையை நானே பார்த்து கொடுக்குறேன் ஒரு பையனை நானே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அந்த பையனை டேட் பண்ணி கல்யாணம் பண்ண அவ்வளவுதான் உனக்கு டைம் இதுக்கு மேல எல்லாம் உனக்கு டைம்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா நான் இங்க ஒரு காமிக் ஆர்டிஸ்டா இருக்கேன் என்னோட கெரியர் என்னமா ஆகுதுன்னு சொல்ல கெரியராவது கேரி பேக் ஆகுது ஒழுங்கா கிளம்பி வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ ஐயோ ஊருக்கு கிளம்பி போயிட்டா நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணோட காமிக் வந்துட்டு அவார்டு வாங்குற ஸ்டேஜ்ல இருக்கு இந்த மாதிரி உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போனா நல்லா இருக்கான்னு கேட்க அப்புறம் என்னப்பா என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்புறம் எப்படி என் பொண்ணோட லைஃப் இப்படியே போயிட்டா இருந்துச்சுன்னா நல்லாவா இருக்கும்னு சொல்ல ஹீரோட்டுக்கு நீங்க பாருங்க உங்க பொண்ணை நான் லைக் பண்ணேன் உங்க பொண்ணுடைய கெரியருக்கு நான் வந்துட்டு பாதுகாப்பு பத்தாவதுக்கு நான் தான் வந்துட்டு அவளை ரொம்பவும் சின்சியரா லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கூட்டிட்டு போவேன் ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோபியா இருக்கிற விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க ஹீரோ இது என்ன ஃபோபியான்னு கேட்க ஹீரோயினுமே வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட்ஸம் பசங்க பார்த்தாலே எனக்கு வந்துட்டு மயக்க வரும் வாந்தி வரும் அதான் என்னோட ஃபோபியா அப்படின்னு சொல்ல இப்பெல்லாம் கூடமா நோய் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எங்க அம்மா முன்னாடி நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி நடிச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல என்ன நடிச்சு நான் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா தயவு செஞ்சு யோசிச்சு பாருன்னு சொல்ல ஹீரோயினுமே நின்று யோசிச்சு பார்க்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அது எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்தது அப்போ வந்துட்டு உண்மையாவே நீங்க என்ன லைக் பண்றீங்களா அப்படின்னு கேட்க இது என்ன கேள்வி அதனால தான் உங்க அம்மா கிட்ட நான் லைக் பண்ணேன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு பண்ணேன் நான் உன்னோட ஃபோபியாவை சரி பண்ணேன் கண்டிப்பா என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க உங்க லைஃபை நீங்க பாத்துக்கோங்க என் லைஃபை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல ஹீரோயினை அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ தான் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கார்ல உட்காந்துக்கிட்டு உனக்கு வந்துட்டு எவ்வளவு நேரத்துல வந்துட்டு இப்ப வந்துட்டு ஹேண்ட்ஸமான பசங்களை பார்த்தா தலை சுத்தும் வாந்தி வரும்னு சொல்ல
சொல்ல ஹீரோயின் அது எனக்கு சரியா தெரியலன்னு சொல்ல ஹீரோ என்ன பார்த்த அடுத்த செகண்டே நீ வாந்தி எடுத்துட்ட. சோ இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது என்ன பாக்குற இல்லையா, சோ இருக்கட்டும் இருன்னு சொல்லிட்டு ஹீரோ நான் உனக்கு இதை கியூர் பண்றேன் ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டே 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்டுக்கு மேலதான் உனக்கு வாந்தி வருது. அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் என்ன பார்த்தா நீ நார்மலாவே வாந்தி எடுத்துருவேன், ஆனா இப்ப 5 செகண்டுக்கு மேலதான் வாந்தி எடுக்கிறேன்னா கண்டிப்பா என்னால இந்த போபியாவை கியூர் பண்ண முடியும், நானும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல கூட நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு அசிஸ்டன்ட் நீ போயிட்டு அக்காவை போய் கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டுக்கு லாங் லீவை வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு ஹீரோயின் அசிஸ்டண்டா வச்சு பக்கத்துல உட்காந்துக்கிறான் நம்ம ஹீரோயின் வேற பாஸ் என்ன பண்றீங்க ஆபீஸ்ல எல்லாம் பாத்திர போறாங்கன்னு சொல்ல யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நீ என்னுடைய அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்து தானே எல்லாத்தையுமே வந்துட்டு உனக்கு விஷயத்த சொல்ல முடியும், அதனால நான் பக்கத்துல வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா ஐயோ பாஸ் தயவு செஞ்சு அமைதியா இருங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோ டக்குன்னு என்ன பாரு என் கண்ணை பாரு என் கண்ணுல இருக்க காதல பாருன்னு சொல்லிட்டு காதல் வசனமா பேசி ஹீரோயினை சாகடிச்சிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனா வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் 2 தடவை லவ்ல பிரேக்கப் ஆயிட்டாங்க இல்லையா, மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, 3வது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து விலகி நம்ம ஹீரோயின் போறாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, என்னடா இது நம்ம எவ்வளவு பண்ணாலும் இவன் வந்துட்டு நம்ம கிட்டே வரமாட்டேன்றாலேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே இந்த போபியா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, முதல்ல அவளுக்கு வந்துட்டு லவ் பிரேக்கப் ஆனதுனால தானே, அதனால தானே அவளுக்கு போபியா வந்திருக்கு. சரி ஃபர்ஸ்ட் அந்த லவ் எப்படி பிரேக்கப் ஆனிச்சு என்ன ஏதுன்னு டீடைல்ஸா தெரிஞ்சுக்கலாம்னு ஹீரோ அவங்க அக்கா அதாவது ஹீரோயினோட அக்கா கிட்ட போவேன். அக்கா எதையுமே சொல்ல மாட்டேன்னா, ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அக்கா கிட்ட கெஞ்சி உங்க தங்கச்சியோட போபியா போகணும்னா நீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும் ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்ல அக்காவும் விஷயத்த சொல்றாங்க. யூரான்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஹீரோயினுடைய கிளாஸ்மேட், பார்த்தா அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஐடல் போல இருக்கு. ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கூட தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு அவன் ரொம்ப அழகா இருக்கிறதுனாலயே நம்ம ஹீரோயினுக்கு லவ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் உண்மையா தான் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா அவன் நம்ம ஹீரோயினை ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட இருந்து எல்லா கேரையும் அஃபெக்ஷனையும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஹீரோயினை ஏமாத்திட்டு இருந்திருப்பான். ஒரு நாள் போட்டோகிராஃபர்ஸ்லாம் இந்த யூரான் கூட நம்ம ஹீரோயினை போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா ஆனா இந்த யூரான் என்ன பண்ணிருக்கான் மீடியால போயிட்டு இல்ல அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது என் வீட்டு வேலைக்காரின்ற மாதிரி ஹீரோயினை அசிங்கப்படுத்தி இருப்பான். ஹீரோயின் போய் கேட்டதுக்கு இங்க பாரு நீ வந்துட்டு என்னுடைய கேர் எனக்கு கொடுத்தேன், அதுக்கு பதிலா நான் உனக்கு லவ் கொடுத்தேன், அதுக்கு பதிலா நீ நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோயினுக்கு காசை கொடுத்து சரி பண்ண பார்த்திருப்பான் போல இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய அக்கா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. இப்ப அக்கா என்ன சொல்றா ஆல்ரெடி என் தங்கச்சி 2 தடவை மனசு கஷ்டப்பட்டுட்டா, 3வதா ஏதாவது வந்துட்டு பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவளால தாங்க முடியாது, நீ உண்மையாவே என் தங்கச்சி கூட இருப்பியான்னு கேட்க ஹீரோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்றதை மட்டும் நீ கவனின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அந்த யூரான்ன்ற பையனை ஆபீஸுக்கு கூப்பிட ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த யூரானை டைரக்டா பார்க்க அந்த யூரானா வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் நம்ம பேட்சப் ஆயிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதாவது யாரும் இல்லாத நேரத்தில் தான் மறுபடியும் நம்ம ஹீரோயினை காசு இல்லாத வேலைக்காரியா வந்துட்டு வச்சுக்க ட்ரை பண்றான் போல இருக்கு. இப்போ ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபும் வந்தோடனே இவன் என்ன பண்றான் ஹீரோயின் கிட்ட நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பழசுதான் ஞாபகம் வருது, அதாவது அந்த மீடியாக்காரங்க முன்னாடி இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது வீட்டு வேலைக்காரின்னு சொன்னது பிளஸ் காசு எடுத்து வந்துட்டு மூஞ்சில வீசி அடிச்சது. ஸோ இதெல்லாமே நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்து பயந்துகிட்டே பின்னாடி போவேன். டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஏடா பொண்ணுங்களை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நினைச்சா நீ வேலைக்கு வச்சுக்கிற வேலைக்காரி நீ நினைச்சிட்டு இருக்கியா, லவ்ன்றது என்ன தெரியுமா, இப்போ இதுக்கப்புறமா இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ் பக்கம் உன்னை பார்த்த கையை காலை உடச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இவனை முதல்ல தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போவ. ஹீரோனுக்கு அவ்வளவுதான் செம்மையா இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம அசிஸ்டன்ட் அவனை பிடிச்சி வந்துட்டு வெளியே தள்ளி விட்டுட. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம கையை பிடிச்சி வேற கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள என்ன பயம், அழகான பசங்கன்னா லவ் பண்ணுவாங்க, ஆனா வெளி தோற்றத்துல அதாவது வெளியாட்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க தானே. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே வச்சு ஆஃபீஸ்ல எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை தன்னோட லவ்வர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு ஹாப்பி. ஸோ நம்ம ஹீரோ கிட்டையும் போயிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பிரிய மாட்டேன்லன்னு சொல்ல நம்ம எப்பமா சேர்ந்தோம் பிரியறதுக்கு தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ண நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவியான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயினும் ஓகேன்ற மாதிரி நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் என்னைக்குமே நான் உன்னை பிரிய மாட்டேன், எப்பயுமே வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் நான் எப்பயுமே வந்துட்டு முன்னாடி நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வெளியே சொல்லிட்டேன், அதனால நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் ஸோ அங்க வந்துட்டு ஜிம்ல போயிட்டு ஒரு கோச் கிட்ட செமையா அடி வாங்கிட்டு பாக்ஸிங்ல படுத்துட்டு இருக்க. உடனே ஹீரோயினுடைய அக்கா வந்து டே எந்திரடா மறுபடியும் போயிட்டு சண்டை போடுற அவன் கூடன்னு சொல்ல ஐயோ எனக்கு உடம்புல தெம்பில்லன்னு சொல்ல நான் 3 என்றதுக்குள்ள எந்திரிச்சேன்னா நான் அவன் கூட டேட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அக்கா சொல்ல தோ எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் எந்திரிக்கா. எப்படியோ இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்படியே இந்த மினி ட்ராமா ஒரு கியூட்டான என்ட்ரிங்கோடய முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ராமால மீட் பண்ணலாம். இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வர ட்ராமாவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.